புரட்சிகர நடவடிக்கைகள். காந்தியடிகள் 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்தார். அது சௌரி சௌரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு 1922 சௌரி சௌரா சம்பவத்தினால ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறப்பட்டது. காரணம் என்னென்னா, அது வன்முறையில் போய் முடிஞ்சது. ஏன்னா காந்தியடிகள் அகிம்சையை விரும்புகிறவர், வன்முறையில் போய் முடிஞ்சது. இதனால் ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெற்றதுனால குழப்பமடைஞ்ச இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. இந்த ஆயுத கிளர்ச்சி மூலயமா தான் இந்த ஆங்கிலேயரை அகற்ற முடியுங்கிறத இளைஞர்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால் 1924 வருஷம் எடுத்துக்கோங்க, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் ஆர்மின்னு சொல்லிட்டு, ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவம்னு சொல்லிட்டு கான்பூரில் உருவாக்கியிருக்கிறாங்க. 1925 ஒரு மிக முக்கியமான சம்பவம்னு சொல்லலாம். இந்த 1925 ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பாக்குல்லா கான், இந்த 2 பேர் மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் கக்கோரின்னு ஒரு கிராமம் இருக்குது. அது எங்கன்னு கேட்குறீங்களா? லக்னோ இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேசம். அந்த லக்னோ இருக்கு இல்லையா, லக்னோவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கக்கோரிங்கிற அந்த கிராமம், அந்த கிராமத்தில் ரயில் வண்டியை நிறுத்தி அதில் இருந்த அரசு பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அந்த கேஸில் தான் இந்த யார் 1925 ராம் பிரசாத் பிஸ்மிலும் அஷ்பாக்குல்லா கானும் மற்றும் சிலரும், இவ்வளோதாங்க, ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடிச்சிட்டாங்க. இதை தான் கக்கோரி சதி வழக்கு அப்படின்னு சொல்லி பதிவாங்க. இந்த கக்கோரி சதி வழக்குனால எடுத்துக்கிட்டா மரண தண்டனைக்கு 4 பேர் மரண தண்டனை பெற்றாங்க. மற்றவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.